பிருகதீஸ்வர மாஹாத்மியம் 2ஆம் அத்தியாயம். சுவாமி கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆகிய யுகங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன. கலியின் இறுதியில் பிரளயம், கலியுகத்தின் இறுதியில் இவ்வுலகம் அழிந்து விடுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தான் பிரளயம் என்பது பெயர். அது ஏற்படும் போது மகா சூரியன் 100 ஆண்டுகள் தொடர்ந்து பிரகாசிக்கின்றான். இதன் காரணமாக இவ்வுலகத்தில் உள்ள மரம், செடி, கொடிகள், சமுத்திரம் மற்றும் உயிரினங்கள் முதலியவைகளிடம் உள்ள ரசங்கள் காய்ந்து விடுகின்றன. இந்த நிலையில் பல்லாண்டுகள் தொடர்ந்து மழையின்மையால் பஞ்சம் ஏற்பட்டு அனைத்து உயிர்களும் அழிகின்றன. அடுத்து காற்று மிக பயங்கரமாக வீசுகிறது. மிக பெரும் மேகங்கள் தொடர்ந்து 100 ஆண்டுகள் மழை பொழிவதால் எங்கும் தண்ணீர் சூழ்ந்து உலகமே நீரில் ஆழ்ந்து அழிந்து விடுகிறது. சுவாமி தங்களது ஆணையால் மீண்டும் இவ்வுலகம் தோன்றுகிறது. ருத்ரன், விஷ்ணு, பிரம்மன் ஆகியவர்களின் மூலமாக இவ்வுலகை மீண்டும் உருவாக்குகின்றீர்கள். உமது ஆணையால் 14 உலகங்களும் இவற்றிலுள்ள மலைகள், நதிகள், சமுத்திரங்கள், தேவர்கள், அசுரர்கள், திக்பாலகர்கள், முதியவர்கள், மனுக்கள் ஆகியோர் இயங்குகின்றனர். பிரம்மதேவர் ஆக்கல் தொழிலையும், ஸ்ரீ மகாவிஷ்ணு காத்தல் தொழிலையும், ருத்ரதேவர் அழித்தல் தொழிலையும் மேற்கொள்கின்றனர். சூரியன், தீ, காற்று, கோள்கள் முதலியவைகளும், ரிஷிகள், மனுக்கள், ஆதிசேஷன் ஆகியோரும் தமது ஆணைப்படி உலகை காக்கின்றனர். இங்கனம் இயங்கும் உலகம் துவீபங்களாக பகுக்கப்படுகின்றன. அவைகள் ஜம்பு, பிளஷ, சால்மலி, குச, கிரௌஞ்ச, சாக, புஷ்கர என்ற பெயரில் விளங்குகின்றன. இவற்றில் ஜம்பு துவீபம் என்பது புண்ணியம் மிகுந்த துவீபமாகும். இந்த துவீபம் 9 நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் இமயமலை தொடங்கி சேது வரையில் கொண்ட பகுதிகளே பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புண்ணிய பூமியில் பெருகும் நதிகளும் புனிதம் மிக்கன. கங்கை, யமுனை, அந்தர்வாகினியான சரஸ்வதி, நர்மதை, கபிலை, துங்கபத்ரை, பாலாறு, சோனையாறு, கிருஷ்ணா நதி, பீமா நதி, கோதாவரி, காவிரி, தாமிரபரணி முதலிய பற்பல புனித நதிகள் உள்ளன. இதில் கேதாரம், பிரபாச க்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், பிரயாக க்ஷேத்திரம், காலஞ்சரம், மகாகாலம், புஷ்கர க்ஷேத்திரம், பத்ரிவனம், சித்ரகூடம், நைமிசாரண்யம், கங்கோத்ரி, அமர்நாத், கோகர்ணம், திரையம்பகம், ஸ்ரீசைலம், அருணாச்சலம், காளஹஸ்தி, விருத்தாச்சலம், கும்பகோணம், புண்டரீகபுரம் முதலிய திருத்தலங்களும், மகேந்திரமலை, கைலை மலை, விந்தியமலை, இமயமலை முதலிய மலைகளையும், அயோத்தியாபுரி, மதுராபுரி, மாயாபுரி, காசிபுரி, காஞ்சிபுரி, அவந்திபுரி, துவாரகாபுரி முதலிய 7 புண்ணிய நகரங்களும் மோட்சத்தையே நல்கவல்லன. இப்படிப்பட்ட நதிகள் ஓடும் பகுதிகளில் அந்தந்த நதி கரைகளில் தேவர்களாலும் முனிவர்களாலும் பல சிவலிங்கங்கள் ஸ்தாபிக்க பெற்றும், பல சிவலிங்கங்கள் ஸ்வயம்புவாக தோன்றியும், இயற்கையாகவே உண்டான சிவலிங்கங்களும் உள்ள க்ஷேத்திரங்கள் அநேகம் உள்ளன. இவைகளில் சிவக்ஷேத்திரங்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணு க்ஷேத்திரங்களும் ஒவ்வொரு சதுர்யுகங்களிலும் அழிந்து அழிந்து தோன்றுகின்றன. அழிந்து போன இந்த க்ஷேத்திரங்கள் மீண்டும் மீண்டும் எப்படி தோன்றுகின்றன என்பதே எனது ஐயம். இவ்வையத்தை தாங்கள் நீக்கியருள வேண்டும் என்றாள் தேவி. இதனை கேட்ட சிவபெருமான் தேவியின் திருமுகத்தை சிறிது நேரம் நோக்கிய பின் கூறத் தொடங்கினார். 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.